வாழ்க்கையில் விழணும். விழுந்தால் ரொம்ப பேருக்கு சந்தோஷம். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க, இவங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க, இவன் பிள்ளையும் கூப்பிட்டு போனால் நமக்கு எப்படி இருக்கும்? வெளியே பார்க்க அக்கா இப்படி அக்கா அப்படின்னு விசாரிப்பாங்க. ஆனால் உள்ளங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷனுடைய ஜென்ம சுபாவம்னு நான் சொல்லட்டுமா? ஜென்ம சுபாவம் என்ன தெரியுமா? சந்தோஷப்படும். மற்றவனுக்கு வயிற்று வலி வருதுன்னா நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆரம்ப நாட்கள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்முடைய மனம் மருவமாகும் போது அந்த குணம் என்ன செய்யும்? மாறும். இப்போ நமக்கு கண்கள்லேருந்து என்ன வருது? வரணும். வந்தால் தான் நீ என்ன செஞ்சுருக்க? வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே, உங்களுடைய எண்ணங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. சாத்தானுடைய தந்திரம் குற்றம் சாட்டுதல். மூன்றாவதாக அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? வஞ்சகம், அதாவது ஏமாற்றுதல். அவனுடைய வேலை என்னதுங்க? வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்க. நல்லா கவனிங்க. தனிமையில் இருக்கும்போது உங்கள் இருதயத்துக்குள்ள குழப்பமான எண்ணத்தை கொண்டு வருவான். என்ன அப்படின்னா, முதல்ல உன்னை சோதனைக்கு உட்படுத்துவான். அதாவது என்ன சோதனைக்கு உட்படுத்துவான்? வாயை மூடிக்கிட்டு இருக்குன்னு நீ நினைப்ப. ஆனால் அன்னைக்கு தான் உன் வாயிலிருந்து என்ன வரும்? ஓவரான வார்த்தையெல்லாம் என்ன செய்யும்? குண்டக்க மண்டக்கா கட 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 கடன்னு வந்து நிறைய திட்டி முடிச்சிருவேன். திட்டி முடித்தோடனே அடுத்து சாத்தான் வந்து தனிமையில் உட்காந்துருக்கும்போது சொல்லுவான், நீலாம் ஜெபம் பண்ணுறியாங்க, நீலாம் சர்ச்சுக்கு போகிறியாங்க, நீலாம் ஆவியில் நிரம்புறியாங்க, அந்நிய பாஷை பேசுறியாங்க, ஓன் ஜெபத்தெல்லாம் கற்று முதல்ல சோதனை கொண்டு போயிடுவான். நீங்கள் வந்து இன்றைக்கி தீர்மானம் எடுத்து போவீங்க, நான் கோபமே என்ன செய்யக்கூடாது, படக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்து போய் நிற்பீங்க. கரெக்டாக உங்கள் ஆத்துக்காரர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு வரும் பாருங்க கோபம், சிவகாசி சரவடி மாதிரி கட 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 கடன்னு என்ன செய்யும்? அப்படி அடித்து வெளுத்து தாங்கிடுவீங்க. சரிதானே? பக்கத்தில் இருக்க எவனுமே பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாத மாதிரி பேசி முடிச்சிருவீங்க. முடித்தோடனே அங்கே ஒரு உணர்வு வரும். 2 வித உணர்வு இருக்குது, புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு, இன்னொன்று சாத்தான் கொடுக்கிற உணர்வு. இதை நம்ம புரிந்து கொண்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு தவறு பண்ணால் தவறு பண்ணது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரிதான்? நம்ம கோபப்பட்டு தான் நம்ம கெட்ட பாவம் செய்திருந்தால் பாவம் தான், அதில் எந்த சவுண்டும் கிடையாது. ஆவியானவராக இருந்தாலும் நீ செஞ்சது பாவம் தான் சொல்லுவார், சாத்தானாக இருந்தாலும் அதான். ஆனால் 2 பேரும் உணர்த்திற்கு வித்தியாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நீ ஒரு தவறு செய்வாய் என்றால், எக்ஸாம்பிளுக்கு நீ ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறனா மனசு பக்கு 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 என்ன செய்யும்? அடிக்கும். அடிச்ச உடனே ஆவியானவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீ காலையில் எழுந்து என்ன செய்யல, ஜெபிக்கல, போய் தேவனோடு ஒப்புரவாகி இயேசுகிட்ட ஒப்புரவாகி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணால் தான் உன் உள்ளத்தில் என்ன வரும்? சமாதானம் வரும். இப்போ நீ கோவப்பட்டதை போய் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஏசப்பட்ட போய் என்ன செய்ய, மன்னிப்பு கேளு. ஏசுகிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை, உன்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்க, அவங்ககிட்டையும் போய் என்ன கேளு, சாரி கேளு அப்படின்னு கர்த்தர் கேட்பார். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை உணர்த்தி ஒப்புரவாக்கி நமக்குள்ள சமாதானம் தருவார். இது தர்றது ஆவியானவர். ஆனால் சாத்தானா இருந்தால் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீலாம் இப்படி பாவம் செஞ்சுட்ட, இனி உன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நீலாம் ஜெபத்துக்கு போறியாங்க, நீலாம் ஆராதனை பண்றியா போறியாங்க, நீலாம் பைபிள் தூக்குறதுக்கே. இதை உங்களை தனிமையில் முதல்ல உள்ளத்தில் ஊசுவான், உள்ளத்தில் ஓதுவான். சில ஆட்கள் தனிமையில் உள்ளத்தில் ஓதுனா கேட்க மாட்டான். அதனால் என்ன செய்வானா, ஏற்று விட்டு அக்காவை கூப்பிட்டு வந்துடுவான். யாரை கூப்பிட்டு வந்துடுவாங்க? ஏற்று விட்டு அக்காவை. நீ சண்டை போகிறத கரெக்டாக அவள் பார்ப்பா. பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கடுத்து பேசுவான், நீலாம் ஜெபம் பண்ண போறியாங்க, நீலாம் அது அந்த சபைக்கு போறியாங்க, நாங்கள் என்ன ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் உன் வாயை திறந்து என்ன வருது? நீலாம் பைபிள் தூக்குறதுக்கு என்ன கிடையாது, லாய்க்கே கிடையாது, நீ எதையும் தூக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு கூட மட்டும் என்ன ஆயிரும்? இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய. தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சாத்தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற 3 ஆயுதம். 1 சோதனை. சரிதானா? சோதனை கண்டிப்பாக. சோதனைனா வேற ஒன்றும் இல்லை, எதுக்கு சும்மா இருக்க, 4 வார்த்தை நீ என்ன செய்ய, திட்டு, நீ என்ன செய்ய, என்ன அவளுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு நினைக்கிறாளா, நீ உனக்கு என்ன இருக்குது? சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியும், நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ரசிக்கப்பட்டதுனால அமைதியாக இருக்கேன், இல்லை அப்படின்னு வாழ்க்கை பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த சோதனை நமக்கு கொண்டு வருவாங்க. நம்ம வாயை எப்படியாவது என்ன செய்யணும், கிளறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை. உங்களுக்கு என்ன சோதனை நல்லா தெரியும். சிலருக்கு செல்ஃபோன் சோதனை. என்ன சோதனை? யாரும் தனிமையில் இல்லையா, என்னத்தை எடுத்துக்கோ, செல்ஃபோன் எடுத்துக்கோ, கன்றாவி என்ன செய்ய, ஓப்பன் பண்ணு,
அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சரிதானே? இல்லைன்னா கொண்ட கம்மட்டை யார்ட்டையாவது பேசு அப்படின்னு நினைச்சிக்குவான். இதுதான் சோதனை. உங்களுக்கு என்ன சோதனை வருதுங்கிறத கவனமாக கவனிங்க. சரிதானே? ஒரு பாவம் செய்யும்படியாக, ஒரு தீமை செய்யும்படியாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யும்படியாக உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுறது பார்த்தியா, அதுதான் சோதனை. உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும், பார்த்துருக்கியா? 2 வித எண்ணங்கள் எப்பயுமே நம்ம மைண்டை தாக்கிட்டே இருக்கும். ஒன்று ஆவியானுடைய சிந்தனை, இன்னொன்று சாத்தானுடைய சிந்தனை. இதில் நடுநிலைமைன்னு ஒன்றுமே. ஆவியானுடைய சிந்தனை எப்பயுமே தனிமையில் இருந்து அப்படின்னா உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும். அது என்ன தோணும் தெரியுமா? பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக அதை செய்யி, இதை செய்யணும். ஆவியானவர் என்ன செய்வார்? எண்ணத்தை கதவை தட்டிக்கிட்டே இருப்பார். இன்னொரு எண்ணம் வரும், எதுக்கு பைபிள் வாசிக்கிற, எதுக்கு ஜெபம் பண்ற? எப்பயுமே நமக்கு டிவி ரிமோட் என்ன செய்யுது? என்ன இருக்குது? டிவி ரிமோட் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார், நாடகத்தை பார், சினிமாவை பார், சரிதானா? அதை பார், பொழுதை போக்கு, நேரத்தை வேஸ்டாக்கு. என்னத்தை செய்ய? நம்ம ஆட்களுக்கு அதுனா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் நல்லா ஆவியில் நிரம்பி ஜோமிட்டு வருவாங்க. ஆனால் போயிட்டு வந்தோடனே ஐயா என்னத்தை தான் பார்ப்பாங்க? படத்தை பார்ப்பாங்க, சீரியலை பார்ப்பாங்க, நாடகத்தை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. பெரிய பெரிய ஆட்களே என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இப்போ சிலருக்கு களியாட்டம்னு ஒன்று உள்ளகள் வந்துருச்சு. இந்த தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வருது, சின்ன குழந்தையை தான் நான் பார்க்கிறேன், இப்படி நிறைய வேற நேரத்தை வேஸ்ட் பண்ணி கிருபை என்ன செய்கிறான்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். சாத்தான் இப்போ நான் நிறைய கிறிஸ்தவங்களை இப்போ பார்க்குறேன். ஆரம்ப நாட்களில் வசனம் மட்டும் வச்சுருந்த ஆட்கள் இப்போ என்னத்தை வைக்கிறாங்க தெரியுமா? சினிமா படம் வைக்கிறான். இல்லைன்னா சின்ன பிள்ளை குழந்தைய நாங்கள் அழகாக ரசிக்கிறோமா? நீ ரசித்து என்ன பண்ண? பரலோகமாக போகிற? ஹலோ, இதெல்லாம் களியாட்டு. இதெல்லாம் என்னது? ஒரு லெவலுக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம். இந்த தவளை இருக்குது பார்த்துருக்கீங்களா? தவளை. சாத்தான் நமக்கு சோதனை எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? சில ஆட்கள் தேவையில்லாத நபர்களோடு பேசுவாங்க. பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆணோடு பேசுறது தப்பு கிடையாது, பெண்ணோடு பேசுறது. அதுவும் இப்போ காலத்தில் நம்ப முடியுதான்னு தெரியல. அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்குது. சரிதானா? அண்ணன் தான் பேசினேன். யாரு? அண்ணன் தான் பேசினேன்னா அளவோட பேசணும். அளவுக்கு மேலே பேசினா நாக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கட் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் ஜான்ராஜ் பாஸ்டர், எங்கள் மூத்த பாஸ்டர் ஒரு சொல்வார் அடிக்கடி, ஆதாமுக்கு 6 அடி தள்ளி நிற்கணுமா, ஏவாளுக்கு 7 அடி தள்ளி நிற்கணுமா. அல்லேலூயா. எப்படி தள்ளி நிற்கணுமா அங்கே சொல்லுங்க? ஆதாமுக்கு 6 அடி, ஏவாளுக்கு 7 அடி தள்ளி நிற்கணும். நம்ம ஆட்கள் தள்ளி எங்கே நிற்கிறாங்க? பக்கத்தில் உட்காந்து என்ன செய்கிறாங்க? கல்ச்சர் மாறிடுச்சு பாஸ்டர். என்ன மாறிடுச்சா? இதெல்லாம் இந்த உணர்வு கொடுக்கறது யார்? சாத்தான். சாத்தான் வந்து அப்படியே இப்போ இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு உணர்வு என்ன செஞ்சு போச்சு? மழுங்கி போச்சு. இப்போ ஃபாரினில் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்னென்னா, நீ உன்னை பெண்ணாய் பார்ப்பாய் என்றால் பெண்ணுடைய லெட்டினுக்கு போகலாம், ஆணாய் பார்ப்பாய் என்றால் ஆணுடைய லெட்டினுக்கு போகலாம். அது அவனுடைய மனநிலைமையை பொறுத்து தான். எப்படி? அவனவனுடைய உருப்பிடுமா இது நாடு. ஆனால் ஃபாரின் கல்ச்சர்லாம் படும் மோசம். அது நம்ம இந்தியாவுக்கு அப்படி தொத்து வியாதியாக இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? வந்துக்கிட்டு இருக்குது. இதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்குது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவான். சோதனை எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒரு கொதிக்கிற தண்ணியில் போய் தவக்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது டகாலு குதிச்சு என்ன செஞ்சிடும்? மேலே வந்துடும். ஆனால் தவளை அப்படி போட்டுட்டு அது குளிர்ந்த தண்ணி அப்படி போட்டு விட்டிங்கன்னா அது ஆஹா என்னமா அழகாக இருக்குது. கீழே இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறீங்க. இப்போ என்ன பற்ற வைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக சூடு என்ன செய்யும்? ஏறும். என்ன ஏறும்? கொஞ்சம் கொஞ்சமாக. செல்ஃபோனை கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு நல்லது தானே பார்க்குறேன். ஆமாம், அதில் ஊடால கொஞ்சம் அப்படி ஃபேஸ்புக் என்ன செய்து வருது, அப்படி கொஞ்சம் என்ன செய்யுது, ஸ்டேட்டஸ் கொஞ்சம் என்ன செய்து வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வை என்ன செய்கிறது? யாரை விட்டு? இயேசுவை விட்டு ஒன்று என்ன செய்யணும்? பிரிக்கணும். சரிதானா? ஒரு 10 நிமிஷம் தானே மாப்பிள்ளை, 10 நிமிஷம் பாரு போதும். அது 10 நிமிஷம் உட்காந்துருக்கு எத்தனை மணி நேரம் ஆகிருப்போம்? இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னத்தை ஏற்றுறது? சூடை என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறிச்சுன்னா அந்த தவளை என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஸ்டேஜில் சேர்த்தே போகும். என்ன செஞ்சு போகும்? இப்படி தான் நமக்கு சோதனை வரும். சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மற்றவங்களுடைய ஐக்கியத்தை குறித்து கவனமாக இருங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை என்ன செய்யுமா? இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற சம்பவம் தெரியுமா? அந்த சேட்டிங். என்னது?
சேட்டிங்கு சொல்லி செல்ஃபோனில் இப்போ பெண்கள் நிறைய போகிறாங்க. பிள்ளைகள் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்க போகுதுங்க. நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை எப்படி சேட்டிங்கில் போய் முகமே தெரியாதவனை பார்த்து அது கடைசியில் கிளம்பிருச்சு. சரிதான், நான் போலீஸ்காரங்க போய் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் வந்த நியூஸ் எவ்வளோ ஒரு மோசம் தெரியுமா? நம்ம நாடு இப்போ போகிற போக்கு இருக்குது பார்த்தீங்களா, படு மோசமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள். இதெல்லாம் என்னதே, உன் வாழ்க்கையில் தேவ வார்த்தைக்கு மாறாக ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் வருதுன்னா நீ சோதிக்கப்படுகிறாய் என்ற அர்த்தம். எதுக்கு மாறான ஒரு எண்ணம்? தேவ வார்த்தைக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோணுதுன்னா நீ என்ன செய்யப்படுகிறாய்? நீ சோதிக்கப்படுகிறாய். தேவ சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும். அதை அறிஞ்சு அதுக்கு மாறாக ஒன்று செய்யும்படி நாம் சோதிக்கப்படுவோம் என்றால் அது உடனே என்ன செய்யணும்? வேண்டான்னு தீர்மானிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சோதனைக்குள்ளே விழுந்துருவீங்க. அதான் சாத்தானுடைய தந்திரம். சோதனைக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னா அடுத்து சாத்தான் வந்து சொல்லுவான், உன்னை குற்றம் சாட்டுவான். என்ன செய்வான்? நீலாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, உன்னால் ஜெபிக்க முடியாது, உன்னாலலாம் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருதுன்னா நீ என்ன செய்யப்படுகிறாய்? குற்றம் சாட்டப்படுது. ஆனால் அதே வேளையில் ஒரு எண்ணம் உள்ளத்தில் வரும், போய் இயேசுக்கிட்ட போய் மன்னிப்பு கேள், ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா அது யார் கொடுக்கறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு எண்ணம் என்னன்னா வஞ்சகம். சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன? வஞ்சகம். என்ன வஞ்சகம்? காலையில் ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் என்ன போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் போகிறேன், சரிதானே, இந்த வாரம் மட்டும் தானே சர்ச்சுக்கு போகல, கல்யாணத்துக்கு போய்க்கலாம். எங்கே போய்க்கலாம்? கல்யாணத்துக்கு போகலாம். இந்த வாரம் மட்டும் தானே கூட்டத்துக்கு போகலை. இதுதான் யார் கொடுக்குற வஞ்சகம்? சாத்தான் கொடுக்குற. ஹலோ, நீ என்ன உலகமே வந்து பெரிய நம்ம யார் பாலியாங்கி சோயின்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர் வட கொரியாவில் தென் கொரியாவில் இருக்கார். அவர் இப்போ இறந்து போனார். அவர் பார்த்தீங்கன்னா தேவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருந்தார். அந்த 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார் கண்டினியூவாக. அவருக்கு பிரதமரே ஒரு டைம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட பேசணும், ஏன்னா பெரிய சபை, சரிதானே. அப்போ அசிஸ்டன்ட் ஃபோன் எடுத்துகிட்டு சொன்னாரா, எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பிரதமராக இருந்தால் கூட நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இருக்கிற ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரிதானே, அக்கா வந்து சினிமா தேட்டர் கூப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு தானே கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுவோம், சரிதானே, ஒரு நாள் தானே, இன்னைக்கு மீட்டிங் போகாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே போகலாம்? மருத்துவமனைக்கு, அங்கே போகலாம், இங்கே போகலாம். இதெல்லாம் யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய. தேவ பிள்ளையை சாத்தான் பயன்படுத்துகிற இந்த ஆயுதத்தை புரிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படுதல். வேதம் சொல்லுது, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனுக்கு கீழ்ப்படுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடிப்பான். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சாத்தானே நீ சொன்னது உண்மைதான், நான் இப்போ யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன்? யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன்? நான் கோபப்பட்டது உண்மைதான், நான் அந்த மாதிரி செஞ்சது தப்பு தான், ஏசப்பா என் பாவத்தை என்ன செய்யுங்க? உடனே முழங்கால் போட்டு ஏசப்பட்ட கண்ணீரோடு பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுறணும். அல்லேலூயா. கண்ணீரோடு பாவத்தை என்ன செய்யணுங்க? அறிக்கையிட்டு விட்டுட்டு குற்றப்படுத்துகிற அசுத்தாவியை என்னை விட்டு என்ன செய்ய? அகன்று போ அப்படின்னு கடிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளாவிட்டால் இந்த 3 காரியங்களினால் உங்களை என்ன செய்வானா? சாத்தம் வீழ்த்த பார்ப்போம். அடுத்து இன்னும் 3 காரியம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, அவன் அடிக்கடி பயன்படுத்துகிற ஆயுதம் பொய். என்னது? உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். 2வது அவிவிசுவாசம். 2வது அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னது? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சாத்தான் சொல்லுவான், நீலாம் தேவ வார்த்தை கேட்க முடியாது, நீலாம் அபிஷேகத்தில் நிரம்ப முடியாது, கர்த்தர் உன்னெல்லாம் பயன்படுத்த மாட்டார். இந்த எண்ணம்லாம் யாருடைய எண்ணம்? சாத்தானுடைய. அவன் பொய்களை பயன்படுத்துவான். நீங்கள் பொய்யை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அவிவிசுவாசத்தை பயன்படுத்துவான். அதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. தேவ வார்த்தையை மட்டும்தான் நம்பணும். அல்லேலூயா. 3வது சந்தேகம். 3வது என்னதுங்க? நம்ம தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு குணம் என்ன தெரியுமா? என்ன இருக்கக்கூடாது? நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன், கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? சந்தேகம். சந்தேகங்கிறது ஒரு அசுத்த ஆவி. சந்தேகங்கிறது என்னதுங்க?
அசுத்தாவி அப்படி யாருக்காவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் தனிமையில் முழங்கால் போட்டு, என் கணவனாருக்குள்ளே இருக்கிற, என் மனைவிக்குள்ளே இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தின் அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய வெளியே போ. அந்த அசுத்தாவியை கற்ற இயேசுவின் நாமத்தில் கற்ற. இந்த சந்தேகத்தின் ஆவி என்ன, என் கணவனார் என் குடும்பத்தை கட்டி வைத்த கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சந்தேகத்தின் ஆவி என்னை விட்டு என்ன செய்ய அகன்று போ அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த சந்தேகத்தின் ஆவி விலகிறோம், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க அவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை என்ன செய்ய கடவோம் தரித்து கொள்ள கடவுள் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளைகள் அனுதினமும் என்ன செய்யணும், நீங்கள் நீதியின் மார்க்க அவசத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்குள்ள விசுவாசத்தில் நீங்கள் தினமும் என்ன செய்யணும், வளரணும். அன்பில் நீங்கள் என்ன செய்யணும், வளரணும். என்ன மார்க்க அவசத்தை தரித்து கொள்ளணும், நீதி என்னும் மார்க்கவசம். அப்படின்னா என்னன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு வந்து சொல்வார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. என்ன நீதி? தேவ சித்தத்துக்கு இயேசு கீழ்ப்படிந்தான். ஞானஸ்நானம் எழுப்பது என்னது? தேவனுடைய நீதி. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போவாங்க, ஆனால் என்ன எடுக்க மாட்டாங்க, ஞானஸ்நானம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா சாத்தானை எதிர்த்து நிற்க உங்களுக்கு என்ன கிடைக்காது, பலன். மறந்து போகாதீங்க. நீங்கள் நீதியை நிறைவேற்றணும். இயேசுவே ஞானஸ்நானம் எடுக்கும் போது தான் தேவனுடைய நீதி என்ன செய்தார், நிறைவேற்றினா. அப்போ நீங்கள் நீதியை நிறைவேற்றினா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுக்கடுத்து நீதியை நிறைவேற்றின பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். அடுத்து நீங்கள் நீதி என்றால் வேறுபாட்டு ஜீவியம். வேத வசனம் என்னென்னு சொல்லுதோ அதுக்கெல்லாமே நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படி நம்மளால் முடியாது, ஆனால் கர்த்தரிடத்தில் உண்மையாக விரும்பணும், அதன்படி செய்ய அர்ப்பணிக்கணும், அதற்கு கிருபை கேட்கணும். கிருபை கேட்டிங்கன்னா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என்ன செய்யணுங்க, முதல்ல விரும்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். சரிதானே? இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படி நான் விரும்புகிறேன், ஆனால் நம்மளால் முடியாது. நீயா ட்ரை பண்ணனா கன்ஃபார்ம் தோல்வி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீ வசனத்துக்கு கீழ்ப்படி நீ முயற்சி பண்ணினா அது நடக்கிற காரியம் கிடையாது. ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிணும், அதான் சத்தியம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேனே, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்வாயாக. அதுக்கடுத்து நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாய். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இது போட்டிருக்கு. இந்த 2 கற்பனைகளையும் நம்மளால் கை கொள்ள முடியுமா சொல்லுங்க. முதல்ல தேவனை நேசி, சுருக்கமாக சொல்லப்போனால் தேவனை நேசி. ரெண்டாவது காண்கிற சகோதரன் நேசி. இதுதான் ஹோல் பைபிள். சரிதானா? இதுக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆனால் கீழ்ப்படிய முடியுமா? முடியும்னு சொல்கிறோம், கை வைத்துங்க பார்க்கலாம். தப்பாக சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக முடியாது. தருதா? நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு தேவனை நேசிக்க நம்மளால் முடியாது. அதுபோல் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்யணுமா? யாரிடத்தில் அன்பு கூறுவது போல? நம்ம ராமேஸ்வரத்தில் அந்த அவுட்டரில் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த தீவு. சரிதானா? அது என்ன தீவு பேர் தெரியுமா? தனுஷ்கொடி. இந்த தனுஷ்கொடியில் ஒரு டைம் வந்து என்ன வந்துச்சுன்னா, சுனாமி வந்துருச்சு. அந்த சுனாமி வந்த நேரத்தில் ஒரு நபர் வந்து கணவன் மனைவியாக போயிருக்கிறாங்க. சுனாமி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியும், மனைவிக்கு நீச்சல் தெரியாது. இவர் பார்த்தீங்கன்னா தான் உயிரை காப்பாற்றிருக்கா, மனைவி காலை பிடிச்சிருக்குது, மனைவின்னு தெரியும் இவருக்கு. ஓங்கி ஒரு எத்து மனைவிக்கு என்ன செஞ்சுருக்காரு, ஓங்கி ஒரு எத்து எடுத்து ஐயா வந்து தண்ணி நீச்சல் அடித்து மேலே வந்துட்டார். யோசித்து பாருங்களேன். இப்படி சுயநலவாதியாக என்ன செஞ்சானா வெளியே வந்துட்டார். ஆனால் அதை ஒரு மனசாட்சி என்ன செஞ்சான், குத்துப்படுத்திக்கிட்டே இருந்துச்சான். சகோதரர் சாம் ஜெபத்துரையாட்ட போய் அழுதாராம். என் மனைவி வந்து என்னை நம்பி என்னத்தை பிடிச்சா, காலை பிடிச்சா, ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அழுதாராம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்ப வச்சு பிறகு அவருக்கு சமாதானம் கிடைச்சதுன்னு சொன்னார். இதை எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்ய, தான் மனைவி தன்னுடைய சரிதம். சரிதானா?
நான் செத்தாலும் பரவாயில்ல, என் மனைவி காப்பாற்றப்படுதுன்னு நினச்சா பரவாயில்ல. ஆனால் நம்மளால் என்ன பண்ணா, ஓங்கி நான் தாண்டா காப்பாற்றப்படணும், நீ என்ன செஞ்சிரு, செத்தாலும் பரவாயில்ல. இதுதான் சொல்கிறேன், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் என்ன செய்யணுமா? இது நடக்கிற காரியம் நினைக்கிறீங்களா? நீங்களாம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அடிக்கு மேலே என்ன உண்டாகும்? அடி விழும். சரிதானா? இது கதைக்கே ஒத்து வராது. சரிதானா? இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளால் முடியாது, ஆனால் இதை செய்யணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், வசனத்தை உன்னால் கீழ்ப்படிய முடியாது. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என்கிட்ட முதல்ல உனக்கு விருப்பம் வேணும், கீழ்ப்படின்னு என்ன வேணும்? ரெண்டாவது அர்ப்பணிக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் அந்த வசனத்தின்படி வாழ நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். மூணாவது, ஏசப்பா அந்த வசனத்தின்படி வாழக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யும்? தாரும். இந்த கிருபை எப்போ கிடைக்குது? வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும். இது யார் பண்றா? ஆவியானவர் பண்றா. இந்த வசனத்தை நல்லா நிறுத்தி நீங்க வாசித்தீங்கன்னா ரெண்டு காரியம் புரியும். ஒன்று, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தேவ பிள்ளை மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது, என்ன திரும்பி ரட்சிக்கப்படும் போதே, இதைத்தான் கர்த்தர் யோவான் 3:3 சொல்றார். ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்ப நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது, அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக, இயேசு எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இயேசுவே உள்ளத்தில் வார, என் பாவத்தை மன்னியும், நீர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்தீர் நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, கல்லான இருதயத்தை நம்மளை விட்டு என்ன செய்யறாரு? எடுத்து போடுறாரு. என்ன இருதயத்தை எடுத்து போடுறாருங்க? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புது மனுஷனை உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கிறார். எதை சிருஷ்டிக்கிறாருங்க? புது மனுஷனா. ஆதாம் ஏவாளுக்குள்ள எப்படி அப்படி ஃபூன்னு ஊதும் போது ஒரு மனிதன், புது மனிதன் உண்டானானோ, அதுபோல உனக்கு ஆவிக்குரிய மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிப்பிக்கிறார். இந்த தரித்த பின்பு நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? அது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு பாருங்க. புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து. இப்ப இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல்வாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். அப்ப நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, உன்னால தேவனை நேசிக்கணும், மனுஷனை நேசிக்கவும். இது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ முதலாவது மனம் திரும்பி என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ரட்சிக்கப்படும் போது குழந்தை அனுபவம். எந்த அனுபவங்க? குழந்தை அனுபவம். குழந்தை அனுபவத்தில் அப்பப்பைக்கு சண்டை போடும். பார்த்துருக்கீங்களா? குழந்தை சில வேளை சிரிக்கும், சில வேளை என்ன செய்யும்? வேற யாருக்காவது 2 சாக்லேட் கொடுங்க, உங்க பிள்ளை போய் என்ன செய்யும்? 4 சாத்து சாத்தும். பார்த்துருக்கீங்களா? குழந்தை அப்பப்பைக்கு தொட்டான் சிரிங்கி. என்ன திரிங்கி? தொட்டான். சில கிறிஸ்தவர்களும் இப்படி இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் பாஸ்டர் ஏன் கடவுள் அப்படி நடந்துக்கிறாரு, இப்படி நடந்துக்கிறாரு, அதனால நான் அங்கே வரமாட்டேன், இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னது? தொட்டா சிரிங்கி. இது குழந்தை அனுபவம். ஆனால் நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது நீ வாலிபனாக மாறிவிடுகிறாய். அல்லேலூயா. நீங்க எப்படி மாறுறீங்க? அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்ய. ஆவியானவர் நமக்குள்ள வந்தோன்னே ரோமர் 5:5 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:5 என்ன போட்டிருக்குது?
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியை நல்லா கவனிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலை, நல்லா கவனிக்கணும். சரிதானா? அது ரட்சிப்பு வேற. சரிதானா? ரட்சிக்கப்படும் போது குழந்தையா இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்த. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சியா இருப்பேன்னு என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன், சண்டை போட மாட்டேன், பொறுமையா இருப்பேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் அந்த வல்லமை எப்போ கிடைக்குது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது. அபிஷேகம் என்பது என்ன? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது வேற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது வேற. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது நீ என்னைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசுவ, அது ஞானஸ்தானம். ஆனால் அபிஷேகம் என்பது நீ அனுதினமும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் எசேக்கியேல் 36:26-27 சொன்னபடி உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படி என்ன செய்யவும்? என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சிலர் அபிஷேகம் பெற்றிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க இன்னும் சண்டை போடுறவங்களாக, இன்னும் சில பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கிறாங்களே, ஏன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஆவியானவர் வந்துட்டா ஆவியானவர் வசனத்துக்கெல்லாம் என்ன செய்ய பண்ணுவார்? கீழ்ப்படிய பண்ணுவார்னு நான் சொல்கிறோம் இந்த வசனத்தின் படிப்படையில். ஆனால் சிலர் அப்படி நடப்பதில்லை. ஏன்? வாட் இஸ் ரீசன்? என்ன காரணம்? அதான் இப்போ அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ள வந்து வசனத்தின்படி வாழக்கூடிய பலனை தருவது உண்மைதான். ஆனா ஆவியானுடைய சத்தத்தை அனுதினம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆவியானுடைய ஏவுதலுக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். இதைத்தான் ரோமர் 8:4-12 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவிக்கேற்றபடி என்ன செய்யணும்? நடக்கணும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது. கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை என்ன செய்யாதிருப்பீர்கள்? நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப ஆவிக்கேற்றபடி நடக்கிறன்னு என்ன அர்த்தம்? ஆவியானுடைய சத்தத்தை கேட்க பழகணும். அல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் ஒரு சகோதரி எங்களிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் போகிற சபையில் வந்து ஒரே குண்டக்க மண்டக்க சில பிரசங்கெல்லாம் பண்ணுறாங்க பாஸ்டர், அங்கே எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, நாங்கள் அந்த சபையை விட்டு என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துடணும். சபையை விட்டு என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துட வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் சொன்னோம், நீங்கள் அங்கே தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஜோம் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் சரி ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ண ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன் ஆட்சியார் அண்டையில் என்ன செய்யி? அடங்கி இரு. என்ன பண்ணு? ஆட்சியார் என்ன செய்ய? அடங்கிரு. பாஸ்டர் அந்த சபையில் என்ன பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி இப்படி 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 என்ன செய்யறாங்க? இது மாம்சம் சொல்றது. ஆவியானவர் சொல்றது என்னது? அடங்கிரு, நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். நம்ம பார்வை வேற, ஆவியானுடைய பார்வை. இப்ப நம்ம எதுக்கு செவி சாய்க்கணும்? ஆவியானுடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கு எழுதிட்டு ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்யக்கடவன்? கேட்கடவன். இதைத்தான் சகரியா 4:6-10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. உங்களால் எதெல்லாம் முடியல நினைக்கிறீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்ததான யூதர்கள் எல்லாரும் ஆண்டவர் அவங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்திருந்தார், 633 கட்டளைகளை கொடுத்திருந்தார். எத்தனை கட்டளைங்க? ஒரு கட்டளை கொடுத்தாலே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிய முடியல. சரிதானே? இப்போ 633 கொடுத்த முடியுமா? இப்போ நமக்கு முடியுதா? சொல்லுங்க. செல்போனை தொடாத அப்படின்னா எத்தனை பேர் தொடாமல் இருப்பீர்கள்? நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க. இந்த நண்டுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வாங்கினீங்க, வீடே ரகலையாக மாறிடுது. அது ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பாட்டம், டகடா 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 என்ன செய்யுது? தாய் தகப்பன்னு பார்க்குறாங்க, ஐயா நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறோம், இந்த அப்போ
அப்படின்னு அந்த 2 வயசு நண்டுலேயே பார்த்தீங்கன்னா அது அந்த ஆர்ப்பாட்டம் என்ன செய்யுது, ஆட்டம் ஆடுது. இப்போ இதை கீழ்ப்படியுமா? நடக்கிற காரியமா? நல்லா கவனிச்சுக்கோ தேவ பிள்ளையே, ஒன்னால் உன் சுய பலத்தினாலும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. நம்ம இப்போ என்ன பிரமாணத்தில் இருக்குன்னா கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். அவங்க நியாயப்பிரமாணத்தில். நியாயப்பிரமாணம் வந்து செய் அப்படின்னு தான் சொல்லும், ஆனால் அது செய்யக்கூடிய பலனை என்ன செய்யாது, தராது. கிருபையின் பிரமாணம் என்ன தெரியுமா? செய்தாயிற்று விசுவாசி நடப்பு அப்படிங்குது. அல்லேலூயா. உன் சுபாவத்தை நீ மாற்ற நினைச்சனா முடியாது ராஜா, நான் மாற்றிட்டேங்கிறது விசுவாசித்து நட அப்படிங்கிறார். வாசிங்க பார்க்கலாம், எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் இந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. யூதர்கள் வந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுவாங்க, என்னன்னா நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியெல்லாம் செய்வோம் அப்படிமா. கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்வோம்னு சொல்லுவான். ஆனால் அவனால் முடியவே, நம்மளால் முடியாதுங்க. வேத வசனத்தின்படி வாழ நம்மளால் முடியவே. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு எனக்கு என்ன வேணும், கிருபை பரிசுத்தோடைய பலன், இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களால் கோவப்படாமல் வாழ முடியும், உங்களால் இச்சிக்காமல் வாழ முடியும், உங்களால் செல்ஃபோனை வெறுக்க முடியும். சிலர் செல்ஃபோனை வெறுக்க முடியாது, சிலருக்கு சில பாவத்தை வெறுக்க முடியாது, உன் திறமையினால முடியாது. ஆனால் நீ உண்மையா ஆண்டவர்கிட்ட வந்து விரும்பி, ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நான் செய்ய விரும்பலப்பா, எனக்கு அதுக்குரிய அதை வெறுக்கக்கூடிய கிருபையை தாரும். என்ன கேட்கணும்? உங்கள் கணவனார் ஒருவேளை சாராயத்தை வெறுக்காமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் வெறுக்காமல் இருக்கலாம், கெட்ட நண்பர்களை வெறுக்காமல் இருக்கலாம். நீ புத்தி சொல்றதுனால யாரையும் திருத்த முடியாது. நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? கிருபையை கேட்கணும். அதான் பவர், அதான் பரிசுத்தாவின் வல்லமை. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் கணவனார் இந்த பாவத்தை, இந்த தேவையில்லாத தொடர்புகளை, என் பிள்ளைகள் இந்த தேவையற்ற தொடர்புகளை வெறுக்கக்கூடிய கிருபை அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஜான் லேக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவங்க மனைவி வந்து பேங்கில் வேலை பார்த்தாங்க, கணவனாருடைய ஊழியத்தை தாங்கன்னு சொல்லி. அந்த சகோதரி வேலை பார்க்குற ஆஃபீஸில், அந்த பேங்கில் ஒரு பயங்கரமான முரடன். அவன் வந்து யாருக்கும் பயப்படாதவன், அவன் ஊருக்கே தெரியுமா அவன் பயங்கரமான முரடன். அவன் அன்றைக்கி பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியும் பார்த்துருக்கான், மற்றவங்களையும் பார்த்துருக்கான். அந்த சகோதரிட்ட ஏதோ பணம் எடுக்க வந்திருக்கிறான். திட்டுனா திட்டு, அந்தளவுக்கு திட்டு. இப்படி பல முறை அந்த சகோதரி அவன் திட்டியிருக்கிறான், ஊழியத்தை பற்றி திட்டியிருக்கிறான். திட்டுன்னு அவசியமே இல்லை, ஆனால் அவ்வளோ மோசமாக திட்டியிருக்கிறான். இந்த சகோதரி நிறைய வெக்கப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி செஞ்சாங்களாம், என்ன செஞ்சாங்களாம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு என்ன கிடையாது, யுத்தம் கிடையாது, நான் ஏசப்பாட்ட என்ன செய்ய போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ணாங்க. பாருங்கள் நடந்து என்ன தெரியுமா, சில நாட்கள் ஒன்றும் நடக்காது போல இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதனுக்குள்ள ஆச்சரியப்படுற மாற்றம். அமைதியாக பேங்குக்கு வந்து அமைதியாக என்ன செஞ்சானா, பேங்கில் போனானா. எல்லாருக்கும் ஆச்சரியமா, இவன் இப்படி மாறிட்டானா அப்படின்னு. அந்த மாற்றத்தை யார் தந்தது? அதனால் நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில காரியம் உன்னால் மாற்ற முடியாமல் இருக்குதா? ஆனால் ஆவியானவர் எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். சும்மா மொட்டை கட்டையாக கிருபை கேட்டேன்னா கர்த்தர் தரமாட்டார். சரிதானா? ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஆசை இருக்குதா, விருப்பம் இருக்குதா, நீ பரிசுத்தமானு விரும்புகிறையா, நீ ஜெபிக்கன்னு விரும்புகிறையா, நீ பாவத்தை விடன்னு விரும்புகிறையா? முதல்ல விருப்பத்தை கர்த்தர் பார்க்குறாரு. ரெண்டாவது ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், இதுக்கு நீ உன்னை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். நான் பரிசுத்தமால என்னை அர்ப்பணிக்கிறேன், கோவப்படாமல் வாழ அர்ப்பணிக்கிறேன். சரிதான், நான் சாராயம் குடிக்காமல் இருக்க அர்ப்பணிக்கிறேன், இந்த கெட்ட தொடர்புகளை விட என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீ அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்க, உன்னை முழுசாக ஒப்பு கொடுத்தணும். என்னால் முடியாது, என்னால் நான் என்ன செய்கிறேன், உமக்கு அர்ப்பணிக்கிறேன். மூணாவது ஆண்டவர் சொன்னார், கிருபை கேள். என்ன கேளு? கிருபை கேள். நாலாவது என்ன கேட்கணும் தெரியுமா? ஆவியானுடைய வல்லமையை கேள் அப்படின்னாரு. என்னது கேளு? கிருபை எப்போ கொடுக்கப்படுது? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிருபை கொடுக்கப்படுது. வல்லமை எப்போ கொடுக்கப்படுது? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறும்போது வல்லமை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்படும் போது கிருபை கொடுக்கப்படுது. ரைட், ஓகே. ஆனால் அதில் சாட்டிஸ்ஃபைட் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. சரிதானே? இப்போ அதுக்கடுத்து என்ன வேணும் நமக்கு? வல்லமை. அதுபோல் அதிகாரம் எப்போ கொடுக்கப்படுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, சாத்தானை ஜெயிக்கணும் அப்படின்னா இதோ சர்ப்பங்களை தேர்களை மிதிக்கும் சத்துரி சகல வல்லம் மேற்கொள் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் எப்போ கொடுக்கப்படுகிறது? நீ இயேசுவின் பிள்ளையா மாறும்போது அதிகாரமும் நமக்கு வேணும். அதே வேளை நமக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். ஒரு போலீஸ்காரனை எடுத்துக்கோங்களேன். போலீஸ்காரனுக்கு
உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. அவருக்கு போலீஸ் டெஸ்ட் போட்டோடனே அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் இப்போ ஒரு திருடன் சரிதானா ஒரு மக்களை வந்து கத்தியை வச்சு குத்துவதற்கோ அல்லது ஏதோ ஒன்று செய்வதற்கோ அவன் என்ன செய்கிறான், தீவிரமாக முயற்சி பண்ணி இவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ இவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவனை ஓடி சென்று அதை தடுப்பதற்கோ அல்லது அவனை துரத்துவதற்கோ இவருக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். என்ன வேணுங்க? வல்லமை வேணும். அல்லேலூயா. இப்போ நீ ஏசப்பட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? சாத்தானை ஜெயிப்பதற்கு வல்லமையை கேட்கணும். அல்லேலூயா. அதிகாரமும் வேணும், வல்லமை வேணும். இதை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுதுன்னா, சாத்தானுடைய குற்றச்சாட்டு சோதனை, முதல்ல சோதனை, ரெண்டாவது குற்றச்சாட்டு, மூணாவது வஞ்சகம், ஏமாத்துறது அவனுடைய வேலை. இதை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு ஆவியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதுக்கடுத்து அவன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட பயன்படுத்துகிற அடுத்த 3 ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய். உங்கள் சூழ்நிலையை பற்றி உங்களை பற்றி பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். உங்கள் அதில் வந்து நீ என்றது போல தான் இருக்கும். நிறைய பேரில் சாத்தான் பேசுகிறாங்கிறது நிறைய பேர் தெரியாது. இது யார் பேசுகிற மாதிரி இருக்கும்? நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொய். ரெண்டாவது அபிவிசுவாசம். உனக்கு அது மேலே விசுவாசம் என்ன செய்யாது, வராது. மூணாவது சந்தேகத்தை கொண்டு வருவான். என்னதை கொண்டு வருவான்? இதை நீ புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சு நீ எதிர்த்து நிற்கணும். அதுக்கடுத்து நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீ தேவ வார்த்தையினால் உன் உள்ளத்தை எல்லா காவலோடு என்ன செய்யணும்? காத்து கொள்ளும் பொழுது சரிதானா என்ன நடக்கும் அப்படின்னா, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை நீ என்ன செய்கிறாய்? தரித்து கொள்கிறாய். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன செய்கிறா? தரித்துக்கொள்ள. ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். அதுபோல் அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன செய்கிறீங்க? தரித்து கொள்றீங்க. தரித்து கொண்டால் நீங்கள் சாத்தானை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதுபோல் இறுதியாக உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்களால் எந்த கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய உடைய 2 பிரமாணம் இருக்குது. ஒன்று நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் சட்டம். நியாயப்பிரமாணம் என்னதுங்க? சட்டம். சட்டம் வந்து செய்யின்னு மட்டும்தான் சொல்லும், செய்யக்கூடிய பலனை என்ன செய்யாது? தராது. சரிதானே? எந்த திருடனாவது திருந்திருக்கானா பார்த்துருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் சிறைச்சாலையில் போட்டேன்னு அவனை திருந்திருக்கானா? திருந்த முடியாது. ஆனால் எது திருத்தும்? சுவிசேஷம் திருத்தும். சுவிசேஷம் தான் கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. சுவிசேஷன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சுவிசேஷன்னா நீ செய் அப்படின்னு சொல்லலை, உனக்காக ஒருத்தர் செஞ்சிட்டார் அப்படிங்கிறதா சுவிசேஷம். அல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, கோபப்படாமல் இருக்கணும். சரிதானா? இது வந்து என்னால் முடியாத காரியம். ஆனால் நீ கோபப்படாமல் இருக்கிறதுக்காக இயேசு உனக்காக சிலுவையில் என்ன செய்து விட்டார்? ரத்தம் சிந்தி விட்டார். அப்போ நீ எதை விசுவாசிக்கணும்? ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஓட்டப்பட்டிருக்கு. எபேசியர் 5:8 சொல்லப்பட்டிருக்கு. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். ஹலோ, நீ வெளிச்சமாக மாறுன்னு சொல்லல, உன் சுவாபத்தையே வெளிச்சமாக என்ன செஞ்சாரு? மாத்திட்டார். கிருபையின் பிரமாணம் வேற ஒன்றும் இல்லை. நீ ஜெபி அப்படிங்கிறது கட்டளை, அது ஒரு சட்டம் போலதான். ஜெபிங்கிறது உன்னால முடியாது. ஆனா ஜெபிக்கிற ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தான் நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ. அல்லேலூயா. என்ன செய்யணுங்க? ஜெபிக்கிற ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறா? பக்கத்துல அப்படி சொல்லுங்க, ஜெபிக்கிற ஆவியானவர் யாருக்குள்ள இருக்காரு தெரியுமா? உங்களுக்குள்ள தான் இருக்காரு. இது ஒரு 10 தடவை சத்தமாக கன்ஃபஸ் பண்ணி விசுவாசித்து பாரு, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ. அல்லேலூயா. அதை விட்டு நீயா ஜெபம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உன்னால் முடியவே. நீயா எதையும் செய்யணும்னு ட்ரை பண்ணாத. ஏசு அதை செய்து விட்டார் என்பதை விசுவாசித்தால் உன் நடக்கையில் அது மாறிவிடும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசப்பா உமக்கு சோத்திரம்பா. பிதாவே உமக்கு சோத்திரம். தூய ஆவியானவரே உமக்கு சோத்திரம்பா. தகப்பனே, நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம்பா. ஆண்டவரே, என்னை குற்றப்படுத்துகிற சாத்தானுடைய சகல பொய்களையோ என்னை விட்டு நான் அப்புறப்படுத்துறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை குற்றப்படுத்துகிற அசுத்த ஆவியே அகன்று போன்னு சொல்லுங்க. சாத்தானுடைய பொய்களை, சந்தேகங்களை, அபிவிசுவாசங்களை என் இறுதிய சிந்தையை விட்டு, என் மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துறேன். ஏசப்பா, ஏசப்பா, நம்முடைய கற்பனைகளின்படி வாழ விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். கற்பனைகளின்படி நான் உண்மை
நேசிக்கணும் முதல்ல. ரெண்டாவது காண்கிற சகோதரனை நேசிக்கணும். இதுக்கு நான் விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் விரும்புகிறேன் ஏசப்பா, நான் விரும்புகிறேன். இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிருபை தாரும். இந்த வேண்டாத தொடர்பை வெறுக்க கிருபை தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். என் கணவனார் இந்த பாவத்தை வெறுக்க கிருபை தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாவம் உன்னை அழுத்திக்கிட்டு இருக்குதோ இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி இறங்கி வர்றாரு. நான் அதை பார்க்கிறேன். இந்த இடத்துல இப்ப இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவராக இறங்கி வருகிறார். உன் வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பாவ கட்டுகள், உன் வாழ்க்கையில உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி இறங்கி வர்றாரு. ஆனா நீ விரும்பணும். ஆண்டவரே நான் சுகமாக விரும்புறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுகமாக விரும்புறேன். பரிசுத்தமா வாழ விரும்புறேன். பரிசுத்தமா வாழ எனக்கு கிருபை தாரும். இந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும். ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். உம்மோடு நடக்க எனக்கு கிருபை தாரும். பரிசுத்தோட வல்லமையை தாரும். கேளுங்க பார்க்கலாம். இப்ப கிருபையும் பரிசுத்தோட வல்லமை இறங்கி வருது. எஸ், தேங்க் யூ லார்ட். கர்த்தர் இறங்கி வருகிறார். யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் கிருபை கேட்கிறீங்களோ கர்த்தர் இப்ப கிருபை தரும்படி இறங்கி வர்றாரு. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காக இவங்க கிருபை கேட்கிறாங்களோ பரலோக தகப்பனை இப்பொழுது உம்முடைய கிருபையின் ஆவியினாலோ அப்பா அபிஷேகத்தினால் விண்ணப்பின் ஆவியினாலோ கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தர் நிரப்புவீராக. சகோதரி, கர்த்தர் இப்ப இறங்கி வர்றாரு. உன் உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தை இப்ப கர்த்தர் பிடுங்கி எறிகிறாரு. கர்த்தர் பிடுங்கி எறிகிறாரு. உன்னை அடிமைத்தனப்படுத்துகிற, உன்னை குற்றப்படுத்துகிற அந்த அசுத்தாவிகள் இப்பொழுது வெளியேறுது. இப்ப வெளியேறுது. இப்ப வெளியேறுது. கர்த்தர் உன்னை நான் தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ வா, நீ வா, நான் உன்னை நிரப்புறேன், நான் உன்னை பயன்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருது. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். உங்க வாழ்க்கையில குற்றப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுது. உங்கள் வாழ்க்கையை ஏமாற்றுகிற அசுத்தாவிகள் வெளியேறுது. கர்த்தர் இப்ப கிருபையின் ஆவியினாலோ ஜெப ஆவியினாலோ உங்களை நிரப்புகிறார். தேங்க் யூ லார்ட். ரிபா ஷாகா தரா தகப்பனே இவர்கள் ஒவ்வொரு மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஆண்டவர் ஒரு காரியத்தை இவங்களை செவம் பண்ண சொல்ல அப்படிங்காரு. சிலர் இந்த இடத்துல குற்றம் சொல்லுகிறவர்களாகவும் தூற்றி திரிகிறவர்களாக இருக்கிறீங்க. நான் அதனால் நிரப்ப முடியல அப்படிங்காரு. தேவ பிள்ளைய இதுவரைக்கும் வாழ்க்கையில் மற்றவங்களை குற்றம் சொல்றவங்களாக, புறணி பேசுறவங்களாக, தூற்றி தெருவலாக இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பு கேட்ட அந்த பாவத்தை விட்டுருங்க. ஆண்டவரே, நான் இனிமே குறை சொல்ல மாட்டேன், இனி நான் குற்றம் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே இனி நான் தூற்றி தெரிய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எந்த ஊழியக்காரனையும், எந்த விசுவாசி, எந்த மனிதனையும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஆண்டவரே, தூற்றி தெரிய மாட்டேன் ஆண்டவரே. யாரையும் நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் நிறைய பேரை நியாயம் தீர்த்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் நீதிபதி கிடையாதுப்பா, நீர் மட்டும்தான் நீதிபதி, என்னை மன்னிச்சிருங்க. சொல்லுங்க பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்க. நான் யாரையும் நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்ப கர்த்தர் மனம் இறங்குறாருங்க. இப்ப கர்த்தர் மனம் இறங்குறாருங்க. தேவ பிள்ளைய உன் மேல கர்த்தர் மனம் இறங்குறாரு. நீ மன்னிப்பு கேட்டபடினால உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி ஆசீர்வாதமா இருக்கும். சிலர் பிள்ளைகளை நினைச்சு வருத்தத்தோட வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிப்பு கேட்டதுனால, நீ மன்னிப்பு கேட்டதுனால இனி உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்குது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருதுங்க. உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறத பாப்ப. ஏன் உன் பிள்ளை ஆசீர்வாதம் இல்ல தெரியுமா? நீ குற்றம் சொன்னதுனால, நீ மற்றவங்களை நியாயம் தீர்த்ததினால வந்த விளைவு தான் இது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நீ மனம் திரும்பினபடினால இப்ப ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கி வருது. தேங்க் யூ லார்ட். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். தேவ பிள்ளை இந்த அபிஷேகம் இறங்கி வருது. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுவீராக. இவர்கள் செழித்திருப்பார்களாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற 1000 மடங்கு இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவார்களாக, பொருளாதாரத்தில் வளருவார்களாக. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு இவர்கள் செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வருமானங்களை ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு கர்த்தருக்காக எழும்புவார்களாக. வானம் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் 1000 மடங்கு இறங்குவதாக. பொருளாதார ஆசீர்வாதம் 1000 மடங்கு இறங்குவதாக. சரீர சுகம் 1000 மடங்கு இறங்குவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு